வணக்கம் மாணவ மாணவிகளே. இப்போது நம்ம அரையாண்டு தேர்வை முடித்துவிட்டு இப்போ அடுத்த கட்டமான 2வது நிலைக்கு வந்திருக்கோம். அப்படின்னா செகண்ட் டேர்ம் வந்தாச்சு. இப்போ நம்ம உங்களுடைய பரீட்சையில் எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த 13வது பாடம் திருக்குறள் திருமுறையான திருக்குறள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான சந்தர்ப்பத்திலையும் பயன் தரக்கூடிய நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வகையான குறள். அதை எழுதியவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் கதைகளில் 5 விதமான கதைகள் வருது. அதற்கு ஏற்ற குறளும் இதில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் ஹாலிடே ஹோம்ஒர்க் அதில் எல்லாம் திருக்குறள் எழுதியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த முதல் கதையை பார்ப்போம். சரியான தீர்ப்பு. அதாவது அந்த காலத்தில் மரியாதை ராமன்கிறவர் ஒரு ஊரில் இருந்தார். அப்போ அந்த ஊரில் வளவன்கிறவர் ஒருத்தர் மளிகை கடைன்னா என்ன, ப்ரொவிஷன் ஷாப் வச்சுட்டு வாணிகம்னா என்னது, வியாபாரம் செஞ்சிட்ருந்தான். அப்போ என்னது, அவன் பணம் சம்பாதிக்கிறது தான் அவனோட குறிக்கோளாக இருந்துச்சு. யாருக்காகவோ கொடுத்து உதவுறதோ இல்லை முறையாக அரசுக்கு வரி செலுத்துறது, டேக்ஸ், கவர்மெண்ட் டேக்ஸ், அதெல்லாம் அவன் செய்கிறதே கிடையாது. எப்போ ஒரு நாள் இந்த மரியாதை ராமன் அந்த ஊருக்கு புதிய நீதிபதினா என்ன, ஜட்ஜ் ஆகிட்டார். அப்போ மரியாதை ராமன் வளவனும் மரியாதை ராமன் சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்க, நண்பர்கள். அதனால் இப்போ வளவன் நம்மளுடைய நண்பன் தான் நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வளவன் ஊர் முழுவதும் அதை சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், தன்னுடைய நண்பன் நீதிபதியாக இருக்கனால நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஒரு தடவை நீதிபதிகிட்ட அந்த ஊரில் யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்களுடைய பேரெல்லாம் நீதிபதியோடைய பார்வைக்கு போச்சு. அப்போ நீதிபதியோடைய ஆட்கள் வளவனை அதில் அழைத்து சென்றார்கள். அப்போ நண்பன்கிறதுனால தனக்கு தண்டனை தர மாட்டான் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் வளவனோட நண்பன் மரியாதை ராமன் அப்படிங்கிறனால அவர் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவருடைய பண்பையும் நேர்மையும் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் மரியாதை ராமன் என்ன பண்ணுறாரு, நண்பராக இருந்தால் கூட தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அரசாங்க வரி செலுத்தாதனால அவனுடைய பொருட்களை எல்லாம் அரசாங்க கருவூலம்னு என்னது, கஜானா, அங்கே சேமித்து வைக்கிற இடத்துக்கு வரணும்னு ஆணையிட்டார். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் அவனுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட், ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இதை பார்த்து அப்போ தான் வளவனுக்கு புத்தி வந்தது. அது இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த சந்தர்ப்பத்துலேயும் தன்னுடைய நண்பன்னு பார்க்காம தன்னுடைய பொறுப்புக்கு ஏற்ற செயல் செய்த மரியாதை ராமனை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாராட்டினர். அப்போ இதற்கு ஏற்ற குறள் என்ன, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதாவது ஒருவர் எந்த சூழ்நிலையும் நடுநிலைமையாக இருந்தால் அதே மாதிரி அப்படி இருந்தால் தான் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் அவர் உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டினா கூட அவர் இப்படி சிறந்தவர் அப்படின்னு அவருடைய புகழ் என்னன்னைக்கு நிலைத்திருக்கும். அப்படி தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அதாவது திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள், 1330 குறளை உடையது. 130 அதிகாரங்கள், 133 அதிகாரங்கள். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்டிங், ஒரு தலைப்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழே 10 குறள் இருக்கும். அப்போ 1330 எப்படி வந்துச்சு, 133 × 10 அப்படின்னு அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பெருக்குனிங்கன்னா 1330 குறட்பாக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு குறளுமே 2 அடி தான். மேலே 4 வரி, கீழே 3 வரி, அப்படி தான் எல்லா குறளுமே அமைக்கப்பட்டிருக்கும். இது 3 இயலாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல்ல அறப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிப்பாங்க. இதை திருக்குறளை எல்லா விதமான லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா வித மக்களும் இதை வாசித்து பயன்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உபயோகமாக அப்படி ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு குறள் தான் திருக்குறள்.
அடுத்தது என்னது? காலத்தே பயிர் செய் அப்படின்னா என்னது? மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி வந்து இளந்தை குட்டை அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்தார். அவருக்கு தனக்குன்னு ஒரு எந்த சொந்த நிலமே கிடையாது. ஆனால் அவர் செஞ்சுற விவசாயம் தான் அவருக்கு சாப்பாடு போடுது. அதனால் அந்த விவசாயம் நம்பி தான் அவர் எல்லா வேலையும் செஞ்சார். அந்தே ஊரில் வந்து மாதையன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தன் யார்? பணக்காரன். என்ன பண்ணால் நிலத்தை குத்தகைக்குன்னா அது யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்க வந்து ஒரு ரெண்டல், எப்படி நம்ம வாடகைக்கு வீட்டில் ரெண்ட் இருக்கமோ அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை ரெண்ட்டுக்கு கொடுக்குறது, அதுதான் குத்தகை அப்படின்னு கொடுத்தானான். அப்போ அந்த செல்வந்தன் வந்து சில நிபந்தனைகள் வச்சுட்டு, நிபந்தனை என்னது? ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டுக்க. அப்படின்னா என்னது? அதை ஒத்துக்கிட்டு இந்த விவசாயி வந்து அந்த செல்வந்தனுடைய விளத்தில் வந்து யார்? மலைச்சாமி வேலை செய்கிறார். ஆனால் இந்த செல்வந்தன் யார்? இந்த மாதையனுக்கு வந்து எப்போவுமே என்னது? இவருடைய பணத்தை சுரண்டி சாப்பிடணும் அப்படின்னே ஒரு குறிக்கோளாக இருந்தான். ஆனாலும் மலைச்சாமி என்னது? ரொம்ப நேர்மையானவன், அது மட்டும் இல்லாமல் புத்திசாலியாக இருந்தான். அதனால் அவன் வந்து இந்த செல்வந்தனிடம் மாதையன்ட்ட ஏமாறாமல் எப்படி வாழ்ந்தார்னு பார்ப்போம். ஒரு முறை வந்து செல்வந்தன் வந்து என்ன சொன்னான்? விவசாய குத்தகை என்னது? குத்தகை பணமாக என்ன சொல்கிறான்? மண்ணுக்கு மேலாம் பூமிக்கு மேலே விளையிறதெல்லாம் எனக்கு, பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் உனக்குன்னு ஒரு கட்டளையிட்ட ஒரு ஆர்டர். உடனே இந்த புத்திசாலியான விவசாயி என்ன பண்ணுறாப்புல? நிலக்கடலையை பயிரிடுறார். நிலக்கடலை மேலே செடியாக வரும் இல்லை, நிலக்கடலை எப்போவுமே அண்டர் கிரவுண்ட் தான். அப்போ பூமிக்கு அடியில் நிலக்கடலை நல்லா பயிராயிருச்சு. அப்புறம் அறுவடை வந்து செய்ய பார்க்கும்போது பார்த்தா நிலம் வந்து யாருக்கு லாபம் கிடச்சிது? விவசாயிக்கே லாபம் கிடச்சிச்சு. அப்போ ஏமாற்றமான செல்வந்தன் அடுத்த முறை வந்து வேறு நிபந்தனை போட்டான். என்ன? மண்ணுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு, மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு, மண்ணுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உனக்கு அப்படின்னா. இப்போவும் விவசாயி வந்து புத்திசாலித்தனமாக என்னத்தை பயிரிட்டார்? நெல் எங்கேயாவது மண்ணுக்கு கீழே விளையுமா? இல்லை, நெல் மண்ணுக்கு மேலே தான் விளைஞ்சிச்சு. இந்த முறையும் விவசாயிக்கு தான் லாபம். அப்போ இந்த பேராசைப்பட்ட மாதையன் ஏமாற்றத்தோட வீடு திரும்பினான். அதனால் எந்த இடத்துல எதை எப்படி எந்த காலத்துக்கு ஏற்ப செய்யணுமோ அதை வந்து நம்ம தெரிஞ்சு செஞ்சாதான் இந்த உலகத்தையே நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். அதற்கு ஏற்ற திருக்குறள் என்னது? நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடர்த்தார் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். இது வந்து எந்த இதில் வருது? காலம் அறிதலில் 484வது குறளாக வருகிறது. முதல்ல படித்தது நடுநிலைமையில் 114வது குறளாக இருந்தது. அதில் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து அந்த இடத்தையும் அந்த பொருளையும் செய்தால் இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாலும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும்.